இசைப்பிரியர்களுக்கு வணக்கம். ஒரு தனித்துவமான இனிமையை காட்டக்கூடிய சில பாடல்களை இன்று பார்ப்போமா? இது ஒரு விதமான இனிமையை தாங்கியிருப்பது. ஒவ்வொரு பாடலுமே அடுத்தடுத்த பாடல்கள் போலவே அதே சாயலை கொண்டிருப்பதை நாம் அறிய முடிகின்றது. முதலில் இந்த பாடல்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். பின்னர் இசைத்து பார்த்து அது எந்தெந்த ஸ்வரங்களை உபயோகிப்பதனால் அந்த இனிமை வருகிறது என்பதை பற்றி எப்போதும் போல பார்ப்போம். தற்பொழுது சில பாடல்களை பார்ப்போம். ஆரம்ப கட்டத்தில் வந்த பாடல்கள் என்று எடுத்துக்கொள்ளும்போது எம்.கே. தியாகராஜ பாகவதர் ராஜமுக்தி என்ற படத்தில் பாடிய மானுட ஜென்மம் மீண்டும் வந்திடுமோ, உலகில் உயர் மானுட ஜென்மம் மீண்டும் வந்திடுமோ, உலகில் உயர் மானுட ஜென்மம் மீண்டும் வந்திடுமோ என்ற பாடல் ஒரு சாயலை எடுத்துக்கொள்வோம். இந்த சாயலை வைத்து பார்க்கும்போது பஞ்சம் என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் வந்த பாடல் மார்கழி மாதம் முன்பனி வேளையிலே, மார்கழி மாதம் முன்பனி வேளையிலே என்னை மார்பில் அணைத்த நாயகன் சுகம் வாங்கிட வந்தான் நேரிலே, மார்கழி மாதம் முன்பனி வேளையிலே. இதுபோல பவித்ரா என்ற படத்தில் ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் வந்த பாடல் உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே, தன் உடலில் சுமந்து உயிரை பகிர்ந்து உருவம் தருவாய் நீயே, உயிரும் நீயே உடலும் நீயே உறவும் நீயே தாயே. இதுபோலவே எஸ்பி வெங்கட்ராமன் இசையில் கிருஷ்ணலீலா படத்தில் ஒரு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுசீலா என்று எண்ணுகின்றேன். காமி சத்யபாமா கதவை திறவாய், சுவாமி சத்யபாமா கதவை திறவாய், கதவை திறவாய், கதவை திறவாய், எந்தன் காமி சத்யபாமா கதவை திறவாய் என்ற பாடல் ஒரு சாயலை பாருங்கள். அதுபோலவே ஒருவர் வாழும் ஆலயம் என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் பல்லவியே சரணம், பல்லவியே சரணம், உன் கீதம் தந்ததடி சலனம், பல்லவியே சரணம். இது போலவே ஜாதிப்பூக்கள் என்ற படத்தில் ஷியாம் அவர்கள் இசையில் வந்த ஒரு பாடல் வா வா ஆடி வா, வா வா ஆடி வா, உன்னை அழைத்தேன் வா வா ஆடி வா, ஒரு தனியிலை போல் வா வா ஆடி வா என்ற பாடலை பார்க்கின்றோம். வருஷம் 16 என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் பழமுதிர் சோலை உனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான், நான் தான் அதராக தாளமும் கேட்டேன் தினமாலை வேளையில், கோலம் கோலம் அதன் ஜாலம் எங்கு ஓர் ஆயிரம், பழமுதிர் சோலை எனக்காகத்தான். இதுபோலவே பழைய பாடல் பூம்புகார் என்ற படத்தில் ஆர் சுதர்சனம் அவர்கள் இசையில் வந்த பாடல் உன்னால் இது போலே வருமாயினி மேலே, ஆஹா ஆஹா பொன்னால் இது போலே வருமாயினி மேலே, முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், முன்னால் வந்தது எத்தனையோ நன்னாள், இதுவே நல்ல பொன்னால் இது போலே வருமாயினி மேலே. இதுபோல வில்லுப்பாட்டுக்காரன் என்ற படத்தில் இளையராஜா அவர்கள் இசையில் வந்த பாடு பொன்னில் வானம் போட்டது கோலங்களே, பிரம்மன் தூரிகை காட்டுது ஜாலங்களே, காலையிலே சோலையிலே கண்படும் வேலையிலே, பொன்னில் வானம் போட்டது கோலங்களே. இது போலவே இளையராஜா அவர்களே பால்ட்டு வளர்த்தகள் என்ற ஒரு
80களில் வந்த பாடல். நான் பேச வந்தேன், சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை, திருவாய்மொழி திருவாசகம் நான் கேளாமல் எனக்கு எதிராகங்கள். நான் பேச வந்தேன், சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை. இந்த பாடல்கள் அனைத்தும் பாருங்கள், ஏதோ ஒரு வகையில் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமாக இணைந்த பாடல்களாகவே தெரிகின்றன. இது ஒரு குறிப்பிட்ட ஸ்வரத்தொகுப்பின் விளைவு என்பதனை நாம் அனுமானிக்கின்றோம். அது என்னென்ன ஸ்வரங்கள் என்பதை பற்றி நாம் கீபோர்டில் சென்று தான் அதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாட்டை கேட்ட மாத்திரத்தில் அப்படியே அதற்கான ஸ்வரங்களை மொழியும் அளவிற்கு நாம் இன்னும் வளர்ந்து வரவில்லை. இருந்தாலும் ஆகாத பொருந்தாத ஸ்வரங்களை சொல்லி மதிப்பிழப்பதை விட சரியான ஒன்றை கீபோர்டில் நாம் இசைத்து பார்க்கும்போது அது என்ன ஸ்வரங்கள் என்பதை நாம் தெளிவாக கூற முடியும். ஆகவே கீபோர்டிற்கு செல்வோம். மானுட ஜென்மம் மீண்டும் வந்துருமோ என்ற எம்கேடி அவர்கள் பாடிய பாடல் எவ்வாறு வருகிறது? என்று இவ்வாறு இந்த சாவிகள் நாம் எந்த ஓடுகிறது என்பதை பார்க்கும்போது பின்ன இதே சாவிகள் திரும்ப திரும்ப உபயோகிப்பதை நாம் தெரிய முடியும். அடுத்து மார்கழி மாதம் முன்பணி வேளையிலே என்ற பாடல் பஞ்சமி படத்தில் வந்தது. அடுத்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்த பவித்ரா படத்து பாடல் உயிரும் நீயே உடலும் நீயே. அடுத்து காமி சத்யபாமா கதவை திற கிருஷ்ணலீலா பாடல். அடுத்து பல்லவிய சரணம் என்ற ஒருவர் வாழும் ஆலயம் படப்பாடல். அடுத்து வா 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 ஆடிவா என்ற ஜாதி புகழ் படப்பாடல். அடுத்து பழமுதிர் சோலை நகாதன் வருஷம் 16 பாடல். அடுத்து பொன்னால் இது போல பூம்புவார் படப்பாடல்.
அடுத்து பொன்னில் வானம் போட்டது கோலங்களை வில்லுப்பாட்டுக்காரன் பாடல். அடுத்து பாலூட்டி வளர்த்தகிளி படத்தில் நான் பேச வந்தேன் பாடல். இங்கு நாம் இசைத்து பார்த்து கண்ட சுகத்தை தந்த ஸ்வரங்கள், ஸ்வர அமைப்பு ஆரோகணத்தில் சமகம பதனிச, அவரோகணத்தில் முழுமையாக அப்படியே ஹரிகம்போஜி போலவே வருகிறது. ஒரு சிறு வக்ரம் சமகம, இந்த ஒரு வக்ரம் தான் இந்த ராகத்திற்கான இனிமைக்கான சாவியாக தெரிகிறது. ஆகவே இந்த ஸ்வரத்தொகுப்பு ஆரோகணத்தில் சிறு வக்ரத்தை, மத்தியமமும் காந்தாரமும் வக்ரத்தை கொண்டு அவரோகணத்தில் இயல்பான தாய் ராகத்தை கொண்டிருக்கக்கூடிய இந்த ராகம் கமாஸ் என பெயரிட்டுள்ளார்கள். ஹரிகம்போஜியில் வரக்கூடிய கமாஸ் என்ற ராகம் இந்த இனிமையை நமக்கு காட்டுவதாக அமைகிறது. இவ்வாறு பாருங்கள். பல்லவியே பல்லவியே சரணம், இவ்வாறாக இந்த இனிமையான பாடல்கள் ஒரு தனித்துவமான இனிமையை கொண்டிருப்பதை இதன் மூலம் அறிகின்றோம். இங்கு ஆரோகணத்தில் ரிஷபம் விடுபட்டு மத்தியமும் காந்தாரமும் வக்கரத்தில் வந்திருப்பதாக நாம் அறிகின்றோம். இந்த வக்கரத்திற்கான இனிமையை வைத்து தான் இந்த பாடல்கள் அனைத்தும் மிக்க இனிமையாக நமக்கு தெரிய வருகின்றன. ஆகவே இதுபோல ஹரிகம்போஜியின் கீழ் வரக்கூடிய அநேக இனிமை தாங்கிய செய் ரகங்கள் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு செல்கின்றோம். இன்று நாம் பார்த்த இந்த ராகம் கமாஸ் என்ற ராகம். இதன் கீழ் இன்னும் அநேக இனிமையான பாடல்கள் உள்ளன. தாங்களின் கவனத்திற்கு வரும்போது அதனையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளவும். நன்றி, வணக்கம்.